கையீட்டு விகாரை விவகாரம் களத்தில் நயினாதீவு விகாராதிபதி இன்று யாழ் மாவட்ட செயலரை சந்தித்தார். வெனிசுவேலா மீதான அமெரிக்க தலையீடு ஜேவிபி கடும் கண்டனம். அமைச்சர்களின் சொத்து அறிவிப்புகள் குறித்து விசாரிக்கவுள்ள கையூட்டல் விசாரணை ஆணைக்குழு. அவசர கால நீடிப்பு தொடர்பான தீர்மானம் மீண்டும் கூடும் நாடாளுமன்றம். ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது, தயாஸ்ரீ எம்பி தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தம் அமைச்சர் விஜித ஹேரத்தின் பரபரப்பான அறிவிப்பு. கன்னியா பிள்ளையார் ஆலய காணி விவகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரில் ஆய்வு. கையெட்டி திச விகாரை நயினாதீவு விகாராதிபதிக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் படைத்த சாதனை. 40 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடும் அனுர அரசு சாடும் யோசப் ஸ்டாலின். பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான மசோதா வெளியீடு. நயினாதீவு விகாராதிபதி நவதகலகல பதுமகீர்த்தி திசதேரர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபனி மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பில் கையெட்டு விகாரி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாவட்ட செயலரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார். மேலும் விகாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்தார். கையீட்டு விகாரை தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கு என அடாதாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை எனவும் அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் தற்போதுள்ள கையீட்டு விகாரையை தன்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்த 1.2 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு தனது பொறுப்பின் கீழ் உள்ள திசவிகாரை காணியில் 1.2 ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என நயினாதீவு விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவிற்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ தலையீட்டை கடுமையாக கண்டித்து வாஷிங்டன் இறையாண்மையை மீறுவதாக மக்கள் விடுதலை முன்னணி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் விடுதலை முன்னணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் சுதந்திரமான இறைமையுள்ள நாடான வெனிசுலாவுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கடத்தி சென்று அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட ராணுவ ரீதியிலான ஆக்கிரமிப்பு தலையீட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உலகின் எந்த ஒரு சுதந்திர இறைமையுள்ள நாட்டை போலவே வெனிசுலாவினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் ஆட்சியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் உரிமை அதிகாரம் அந்நாட்டு மக்களுக்கே உரியது. அதனை மீறுவதற்கு எந்த ஒரு வல்லரசுக்கும் உரிமை இல்லை. நவீன சமூகமும் அரசு நிர்வாகமும் மிகவும் பண்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான நம்பிக்கையாகும். ஜனநாயகம், மனித உரிமைகள், நாடுகளின் சுதந்திரம் மற்றும் இறைமை என்பன உலகமே ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகளாகும். எந்த காரணத்துக்காகவும் அவற்றை மீறி நாடுகளுக்குள் ராணுவ தலையீடுகள் அல்லது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வது நவீன நாகரிக உலகில் நியாயமானதல்ல. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்காவினால் வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பலவந்தமான ராணுவ தலையீட்டை உலகில் எவரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். எனவே அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினரான நாம் வெனிசுலாவின் இறைமை மற்றும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் சிலர் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் முன்னைய சொத்து அறிவிப்புகள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அவர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார்களா என்பதை கண்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவில் சமூக செயற்பாட்டாளரான கமந்த சில்வா அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அமைச்சர்கள் பிமல் ரத்நாயக்க, நளிந்த ஜாயதிச, சுனில் ஹத்துனத்தே, குமார ஜாயக்கொடி மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆணைக்குழு ஏற்கனவே முறைப்பாட்டாளரின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. அமைச்சர்கள் தங்களின் முன்னைய சொத்து அறிவிப்புகளுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அசாதாரண அளவில் செல்வம் சேர்த்துள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்த இந்த விசாரணை நடத்தப்பட உள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னரவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட துறை நீலாவணை கிராமத்தில் தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் பூரணை தினமான நேற்றைய தினம் சனிக்கிழமை அன்று 7, 8 வயது சிறுவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இதனை அறிந்து மண்முனை தென்னரவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினுராஜ் அக்கல்வி நிலையத்திற்குள் திடீரென உள்நுழைந்து பூரணை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாறு தனியார் கல்வி நிலையங்கள் கற்பிக்க முடியாது என அங்கு கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். நண்பகல் 12 மணியை கடந்தும் 7, 8 வயது சிறுவர்களுக்கு பூரணை தினம் என்பதையும் கவனிக்காமல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தனது விசனத்தை குறித்த ஆசிரியரிடம் அங்கிருந்த பெற்றோரிடமும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இச்சிறார்களுக்கு இலவசமாக அல்லாமல் நிதி வசூலித்து தானே கற்பிக்கின்றீர்கள், கல்வியை விற்கின்றீர்கள் என தவிசாளர் இதன்போது ஆசிரியரிடம் தெரிவித்திருந்தார். கல்வியை வாங்குவதற்கு ஆள் இருந்தால் நான் கல்வியை விற்பேன் என இதன்போது குறித்த ஆசிரியர் தவிசாளருக்கு பதிலளிக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த பிரதேசத்தில் போயா தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தனியார் கல்வி நிலையங்களிலும் கற்றல் நடவடிக்கை இடம்பெறக்கூடாது என தமது பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை இப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்வி நிலையங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் பிள்ளைகளின் நலனுக்காக அவ்வாறு செயல்பட வேண்டாம், இதனையும் மீறி கல்வி நிலையங்கள் செயல்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என இதன் பொழுது தவிசாளர் தெரிவித்தார். அவசர கால நீடிப்பு தொடர்பான தீர்மானம் பொது பாதுகாப்பு ஒழுங்கு விதியின் கீழ் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விவாதம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 மணி முதல் 5:30 மணி வரை இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக டிட்பா சூறாவளி ஏற்படுத்திய சேதங்களை தொடர்ந்து 2025 நவம்பர் 28 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால விதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க மேலும் 1 மாதத்துக்கு நீடித்துள்ளார். இது தொடர்பிலேயே விவாதம் நடத்தப்பட உள்ளது. ஆனால் இவ்விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதியதல்ல என எதிர்க்கட்சியினர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையிலான நாடாளுமன்ற வணிக குழுவுக்கு தெரிவித்துள்ளனர். நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை நாட்டை மீட்டெடுத்தார். எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜாயசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, கடந்த கால அரசுகளை விமர்சித்து 76 வருட கால சாபம் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர். எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்ன? 76 வருட கால சிஸ்டம் முறையற்றது என விமர்சித்தவர்கள் அதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது செயல்படுத்தி வருகின்றனர். நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை. அதேவேளை நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை நாட்டை மீட்டெடுத்தார். எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயமாகும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை சில குழுக்கள், அரசியல் கட்சிகள் அரசியல் கோணங்களில் கருத்துக்களை முன்வைத்து இது பிரதமரின் தனிப்பட்ட சிந்தனைகளை கொண்டுள்ளதாக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களை அரசாங்கம் என்ற வகையில் நாம் கண்டிக்கின்றோம் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேர் தெரிவித்திருக்கின்றார். இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த விஜித் ஹேர், இதைக் கொண்டு பிரதமரை கேலிக்கும் அவமானப்படுத்தும் கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தம் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியாகும். அத்தோடு அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் கொள்கை ரீதியிலான திட்டமாகும். பிரதமரின் தனிப்பட்ட எவ்வித அழுத்தங்களும் இங்கில்லை. அது அரசின் கூட்டான பொறுப்பாகும். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கொள்கை மூலாதாரங்களை கொண்டு தேசிய கல்வி நிறுவனத்தினாலோ கல்வி சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டு கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றன. தரம் 6ஆம் பாடத்தில் ஏற்பட்ட பிழை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நினைப்பது போல் எவ்வித தவறான செயற்பாடுகளுக்கும் அரசாங்கம் இடமளிக்காது என்று தான் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள திருகோணமலை கன்னியா பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார் ஆலயத்தின் காணியை இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளனர். குறித்த பகுதிக்கு இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் விஜயம் செய்துள்ளனர். கன்னியா பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது.
நீண்ட காலமாக பிள்ளையார் ஆலயம் இருந்து வந்த நிலப்பகுதியை தொல்பொருள் திணைக்களம் தற்போது கையகப்படுத்தியுள்ளவை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனின் விசேட வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த காணி கையகப்படுத்தப்பட்ட விதம் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கேட்டறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள்வது குறித்தும் நீதிமன்றத்தை நாடி குறித்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மக்களின் வழிபாட்டு உரிமையையும் வரலாற்று அடையாளங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளதாக இதன்போது தெரிவித்தனர். தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்தமயமாக்கல் நடவடிக்கைகளை மாறி மாறி வரும் அரசுகள் கையாண்டு வருகின்றதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டியில் நேற்று நடைபெற்ற நில மீட்பு போராட்டம் தொடர்பில் வழங்கியுள்ள செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதன்பொழுது அவர் மேலும் கூறுகையில், தையிட்டியில் நேற்று நடைபெற்ற நில மீட்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு வலுச்சேர்த்துள்ளார்கள். இனிவரும் நாட்களில் இந்த போராட்டம் மேலும் வலுவடையும் என நாம் நம்புகிறோம். வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக வைப்பதும் அந்த இடங்களை ஆக்கிரமித்து விகாரைகளை அமைப்பதும் பின்னர் அந்த இடங்களை தமக்கு சொந்தம் என அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் அதனூடாக சிங்கள பௌத்தமயமாக்கலை ஏற்படுத்துவதும் என மாறி மாறி வரும் அரசுகள் கையாண்டு வருகின்றன. தையிட்டி நில மீட்பு போராட்டம் வன்முறை போராட்டம் அல்ல, இது அறவழி போராட்டம், உரிமை போராட்டம். மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றார். தையிட்டி திசவிகாரி தொடர்பில் மைனாதீவு விகாராதிபதி மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் காட்டிக் கொடுப்பதாக எல்லாவல்ல மேதானந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக சபையில் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், யாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகளை தங்களின் வாயில்தானா சொன்னார்கள் என்பது சந்தேகம். அதில் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ருகுணு பகுதியில் வசித்த கரிய காலதேச தேரர் என்பவர் தனக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும், எங்கு சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கின்றார்கள் என வினவிய போது, அந்த காலத்தில் ருகுணு பகுதியில், அதாவது தென்பகுதியில் வெளிவந்த தகவல்களின்படி புங்குடு தீவில் 1000க்கும் மேற்பட்ட தேரர்கள் வசிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர் பல தான தர்மங்களை செய்து படகு சேவையையும் ஆரம்பித்து வைத்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் நமது பாலி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு திடீரென பதவி விலகினால் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ஷ தயாராக இருப்பதாக முன்னாள் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக வக்கம்புர தெரிவித்துள்ளார். புதுவருடத்தை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப இந்த ஆண்டு தனது கட்சி முழு பலத்துடன் செயல்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை போலவே தற்போதைய ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக இருக்கின்றார். ஓடி ஒளிந்து பயந்து செயற்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நாமல் ராஜபக்சவின் தலைமையில் அரசை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் விமானங்களை கையாண்டு நேற்று புதிய சாதனையை படைத்துள்ளது. நேற்று இண்டிகோ நிறுவனத்தின் 2 சர்வதேச விமானங்களும் சினமனையார் மற்றும் டிபி ஏவியேஷன் நிறுவனங்களின் 5 உள்நாட்டு வணிக விமானங்களும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளன. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதிகபட்ச பயணிகளின் விமானங்கள் நேற்றைய தினமே இயக்கப்பட்டுள்ளன. இதன்போது ஒரே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த இண்டிகோ விமானங்களும் கொழும்பில் இருந்து வந்த சிறிய பயணிகள் விமானமும் ஒரே நேரத்தில் பலாலி விமான நிலையத்தில் தரித்து நின்றன. இலங்கையில் உருவான டெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 100 பாடசாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
குறித்த விடயத்தினை கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. குறித்த பாடசாலைகளில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பாடசாலைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்துள்ள முகாம்களாக செயல்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்கள் அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் அது குறித்து ஆராய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கழுவேவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலங்களில் கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபங்களை ஒன்று சேர்த்தால் புத்தகம் ஒன்றை அச்சிட முடியும். நேர அட்டவணை தொடர்பில் மாத்திரம் 4 சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக சுற்று நிருபத்தை மாற்றி பிரிதொன்று வெளியிடப்படும் போது இதன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். கல்வி மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பத்தில் இருந்தே தவறாகவே முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் கல்வி முறைமைக்கு மறுசீரமைப்பு அவசியம் என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் இருந்து வலியுறுத்தப்படும் ஒரு விடயமாகும். 2023ஆம் ஆண்டு மாற்றப்பட்டிருக்க வேண்டிய பாடத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் அது குறித்து கவனம் செலுத்தவும் இல்லை. தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வி திட்டம் அல்ல. 40 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையுடன் அரசாங்கம் விளையாடிக் கொண்டிருக்கின்றது. இந்த மறுசீரமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே நாம் இது இந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். இது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் காலத்தில் முன்மொழியப்பட்ட திட்டமாகும். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் சுசில் பிரேமஜாயந்தவும் நடைமுறைப்படுத்தாத திட்டத்தையே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்றது. தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு கூட இவை தொடர்பான புரிதல் இல்லை. அதில் உள்ள பிரதான அதிகாரிகளுக்கும் தகுதி இல்லை. இதனையும் நாம் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி அமைச்சினூடாக சகல விசாரணைகளையும் முன்னெடுக்க முடியும். ஆங்கில பாடத்தொகுதியை தயாரித்தவர்களது பெயர் விவரங்கள் மிக தெளிவாகவே உள்ளன. கல்வி அமைச்சு அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதனை விடுத்து காலத்தை கடத்துவதற்காகவே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடாமல் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வினை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்று தெரிவித்தார்.